போய் என்னோட கண்ணாடி எடுத்துட்டு வா. வணக்கம்மா. வணக்கங்க. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்க சமந்த். என் மகளும் மருமகனும் காலம் ஃபுல்லா ஒன்னா வாழ்றதுக்காக தான் அந்த வீட்டை வாங்கினாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டாங்க. என்னாச்சுமா? தெரியல. அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ மனஸ்தாபம் இருந்திருக்கு. அது என்னன்னு பல வருஷமா எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவங்க ரூம்ல ஒரு லெட்டர் கிடைச்சது. கடனை தீர்க்க முடியல, இடத்தையும் விற்க முடியல. அட்லீஸ்ட் அவங்க பிரச்சனையை என்கிட்டயாவது சொல்லி இருந்திருக்கலாம். 2 பேரும் எதுவும் சொல்லல. அநியாயமா அவங்க 2 பேரும் உயிரை விட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்து அவங்களோட கடன் அடைச்சேன். இதுல பாக்கி இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான். இப்ப நான் தனியா இருக்கேன். அந்த வீடு, இந்த ஆபீஸ், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அதனாலதான் இதை எல்லாத்தையும் வித்துட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்ந்துடலான்னு முடிவெடுத்திருக்கேன். சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்கம்மா. தனியா இப்படி இருக்கிறத விட உங்க வயசுக்காரங்க கூட நீங்க இருக்கும்போது நேரமும் போகும், இந்த தனிமையும் உங்களுக்கு இருக்காது. இந்தாங்க, அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. இதோ இந்த இடம் தான் நானி எப்பவும் விளையாடுற இடம். நானிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவள் இந்த இடத்துல தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவா. இப்போ நம்ம போக போகிறது நானியோட ரூமுக்கு. அந்த கட்டில் பார்த்தீங்களா, அதுதான் நானி படுத்து தூங்குற கட்டில். இன்னும் அந்த கட்டில் அதே ரூமில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நான் சொன்ன அந்த கட்டில். இதுதான் டைனிங் டேபிள். இங்கே தான் நானே உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவா. டைனிங் டேபிள் தெரியுதுல்ல. அப்புறம் இன்னொரு ரூம் இருக்கு. இந்த ரூம் இருக்கு இல்லையா, இந்த ரூம்ல தான் நானியோடைய அப்பாவும் அம்மாவும் படுத்து தூங்குவாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு பாருங்க.
எப்படிப்பட்ட லொகேஷன், எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர், அவ்வளவு சூப்பரான இடத்தை இவ்வளவு சீப்பான காசுக்கு எந்த மடையனும் கொடுக்க மாட்டா சார். நான் அது சீப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வாங்கல. அது நான் பிறந்த ஊரு. ஆஹா. ஒரு காலத்துல அந்த வீடை என் தாத்தா தான் வாங்கியிருந்தாரு. ஏதோ சில காரணங்களால அந்த வீடு கையை விட்டு போயிடுச்சு. அதுவும் மறுபடியும் அது உங்க கேக்கே வந்து சேர்ந்திருக்கு பாத்தீங்களா? நீங்க நிஜமாவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். அதிர்ஷ்டமோ கடமையோ அந்த வீடை எப்படியும் நான் வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அந்த பெரிய வீடை மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம். அண்ணியோட டேஸ்ட்டுக்கு விட்டு சும்மா சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹாய், குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. வெல்கம். என்ன எல்லாரும் சேர்ந்து காலையிலேயே மீட்டிங் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா மேடம்? அதான் டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். டிராயிங் ரூம்ல நம்ம வீட்டோட ஸ்கெட்ச் காப்பி இருக்கு, கொஞ்சம் எடுத்து வந்து தரியா? ஓகே, எடுத்துட்டு வரேன். இங்க யார் வச்சது? ஒருவேளை இதுவும் இம்பார்ட்டண்டா இருக்குமோ? யாருக்கு தெரியும்? மந்த்ரா, மந்த்ரா, லேட் ஆயிட்டு இருக்கு. அம்மா, வணக்கம். இங்க பாத்தீங்களா? வணக்கம்மா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமா? பரவாயில்லப்பா. காக்க வைக்க நீ யாரு, காத்திருக்க நான் யாரு? எது எது எப்பப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பதான் அதெல்லாம் நடக்கும். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அந்த வீட்டுல வாழ்ற பாக்கியம் என் மகளுக்கு கிடைக்கல. நீயாவது நல்லா இருப்பா, கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. வாவ், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். எப்படியோ போராடி உன்னுடைய பரம்பரை சொத்தை நீ மறுபடியும் வாங்கிட்ட. கங்க்ராட்ஸ் மச்சி. ரொம்ப தேங்க்ஸ் டா சமன். நைஸ், சூப்பரா இருக்குல்ல? ஃபைன் ஃபைன், ஃபேண்டாஸ்டிக் மேன். வாடா உள்ள போய் பார்க்கலாம். என்ன சொல்ற? யா ஷூர். ஹலோ, யாரு? சமன், என்னாச்சு சமன்? புரோக்கர். அவருக்கு என்ன? ஏண்டி பத்தினி பொண்டாட்டியே, அந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் கூலிங் கிளாஸ மாட்டிக்கிட்டு அப்படியே பந்தா காட்டிக்கிட்டு வெறுங்கைய ஆட்டிட்டு வருவேன் நினைச்சியா? இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்ப ரெடியா இரு, காசு நிறைய இருக்கு, நான் வந்துகிட்டே இருக்கேன். வேணாம், சாவு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் உள்ள போக வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் எதுக்குடா லிங்க் வைக்கிற சமன்? லிங்க் இல்ல ஸ்லோக், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இந்த வீடு நம்ம வாங்குறதுக்கு அவன் தான் காரணம். இப்ப அவனே ஆக்சிடென்ட்ல செத்ததுக்கு அப்புறம் நாம உள்ள போறது சரியில்லை. நாம முதல்ல போய் அவனை பார்க்கணும். கமான். என்னங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்ஸ் வேணாம்.
நீங்க தானங்க காலையில ஸ்வீட் செய்ய சொன்னீங்க. நம்ம புது வீட்டுக்கு போக போறோம்ல, அதனாலதான் உன்னை ஸ்வீட் பண்ண சொன்னேன். ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடுற மூடே போச்சு. காலையில இதே இடத்துல தான் உட்கார்ந்திருந்தாரு. இன்னும் என்னால நம்பவே முடியலங்க. எவ்வளவு பெரிய ட்ராஜடி இல்ல. சாவு யாரையும் கேட்டுட்டு வரதில்ல. அந்த பெல் அடிச்ச உடனே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி லைன்ல நின்னு ஒவ்வொருத்தரா போய் தான் ஆகணும். நாளை காலையில நம்ம புது வீட்டுக்கு போய் ஆகணும். நம்ம சீக்கிரமா போய் தூங்கலாம். மந்த்ரா, சீக்கிரம் வா. வரேங்க. என்னங்க? குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங். என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன், சீக்கிரம் வாங்க போலாம். ஐயோ, எவ்வளவு நேரங்க ஆக்குவீங்க? நானே ரெடி ஆயிட்டேன், சீக்கிரம் வாங்க, கிளம்பலாங்க. குட் மார்னிங் சார். ஓ, குட் மார்னிங் பரத். சிஎம்சிஎஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓ, அதா குட். அப்புறம் இந்த எல்எம்சி கம்பெனியோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. Okay, மறக்காம சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே சார். மத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னோட பேக்ல எடுத்து வச்சுட்டு கார்ல டிராப் பண்ணிடுங்க. ஓ ஷூர் சார்.